காற்றடிக்கும் திசையிலெல்லாம் பறந்து செல்லுகிற பதர்கள் அல்ல என்னை நேசிப்பவர்கள், எனக்கு வாக்கு செலுத்துபவர்கள். புயலே அடித்தாலும் விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்கிற தூய வீரிய நெல்மணிகள் தான் எனக்கு வாக்கு செலுத்துவார்கள். பொழுதுபோக்கு தளத்திலே தலைவனை தேடுகிற மக்கள் என்னை தேட மாட்டார்கள். போராட்ட களத்திலே தனக்கான தலைவனை தேடுகிறவன் எவனோ அவன்தான் என்னோடு நிற்பான். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்களே, ஒரு இக்கட்டான நிலையில் நம் இனமும் நாடும் நின்று கொண்டிருக்கிற வேளையில் நாம் இந்த வரலாற்று பெரும்பணியை, காலம் நமக்கு கையளித்த கடமையை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நீங்கள் ஒரு கட்சியில் இணையவில்லை, நாம் எல்லோரும் இணைந்து தமிழ் தேசினத்திற்கென்ற ஒரு அரசியல் படையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். மறுபடியும் பதிவு செய்கிறேன், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது தான், நீ யாரோ ஒருவனுக்காக உழைக்கிறோம் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமைமிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொள். நீ கொண்டிருக்கிற நோக்கத்தில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறாய்? உன் இனம் உரிமை பெற வேண்டும், அரசியல் வலிமை பெற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். உனக்கு பின்னே வழி வழியே வருகிற உன் தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். உன் நிலம், வளம், காடு, மலை, கடல், நீர், அருவி, ஆறு எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல நீர், சாப்பிட நஞ்சில்லாத உணவு, படிக்க உயர்ந்த கல்வி, பார்க்க நல்ல வேலை, அதற்கான சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, இதெல்லாம் தான் உன்னுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீ ஒரு லட்சியத்தை ஏற்றிருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை சுமந்து நிற்கிற கட்சி இது. அப்படி என்றால் உன்னுடைய லட்சியத்தை தாங்கி நிற்கிற அரசியல் இயக்கம் இது. இந்த லட்சியம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்தால் அந்த நோக்கத்தில் அசைக்க முடியாத, இந்த லட்சியம் வெல்லும் என்பதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறது.